கடைபிடித்து நடந்து நாள் மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக. இன்றைய இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே மர்மை வெற்றியே உலக வாழ்வின் குறிக்கோள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமியை பொறுத்தவரையிலே குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் என்று சொல்லிவிட்டு வன்னமா துவப்போன உஜூரக்கும் யௌமல் கியாமா, கியாம நாளையிலே உங்களுடைய கூலிகளை நீங்கள் நிரப்பமாக கொடுக்கப்படுவீர்கள். உலகத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்து நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்தாலும் சரி, எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எங்களை விசாரணைக்காக வேண்டி எழுப்பான். நாங்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு கூலி வழங்குவான். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, ஒரு அணுவளவு நலவிருந்தாலும் நாங்கள் மறுமையிலே அதை பெற்றுக்கொள்வோம். ஒரு அணுவளவு தீமை செய்திருந்தாலும் இந்த உலகத்திலே நாள மறும நாளிலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை ஒரு கட்டத்து முடிவுக்கு கொண்டு வருவான். எங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரூஹ் ஏதாவது ஒரு நாள் கைப்பற்றப்படும். அவ்வாறு நாங்கள் மரணித்ததுக்கு பின்னாலே அல்லாஹு தஆலா மர்மை விசாரணை ஃபமன் ஸுஹிஹானின் நார், யார் அன்றைய நாளையிலே நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு வதுகிலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டானோ. இந்த வாசகை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் அன்றைய தினத்திலே நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டு விட்டானோ, ஃபக்கது ஃபாஸ, அவன் திட்டவட்டமாக வெற்றி பெற்று விட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் ஃபக்கது ஃபாஸ, திட்டவட்டமாக வெற்றி பெற்று விட்டான். வல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய, இந்த உலக வாழ்க்கை என்பது சற்று இன்பத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு மூமினை பொறுத்தவரையிலே உலகம் அவனை இதுதான் அவனுடைய நம்பிக்கை. உலகத்திலே ஒரு இறை விசுவாசி இந்த உலகம் நிலையானது அல்ல, இந்த உலக இன்பங்கள் நிலையானது அல்ல என்ற புரிதலோடு நடந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருந்து அவன் தப்பலாம். ஏன்? இந்த உலகத்துடைய கவர்ச்சிகள், இந்த உலகத்தினுடைய படாடோபங்கள் அவனை அப்படி இதற்குள்ளே மூட வைத்து விடும். ஆகையினால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது சற்று இன்பம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஆகிராவை மறந்து விடாதீர்கள். வல் ஆகிரத்து கைரும் ஆபுகா, மறுமை வாழ்வு என்பது நிலையானதும் நலவானதுமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை விட்டும் தூரக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டவன் திட்டவட்டமான வெற்றியை பெற்று விட்டான் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நரகத்துக்குள் போகாமல் ஒரு இறை விசுவாசி சுவர்க்கத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் அவன் நிச்சயமாக திட்டவட்டமாக வெற்றியை பெற்றுவிட்டான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 6வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலே மை யுஸ்ரஃப் அன்ஹு யௌமைதின், அன்றைய தினத்திலே அந்த மறுமை நாளிலே
நரக வேதனையை விட்டும் யார் திருப்பப்பட்டு விட்டானோ, நரக வேதனையை விட்டும் விளக்கப்பட்டு விட்டானோ, அத்தகைய அந்த மனிதன் பக்கத்து ரஹிமஹு, அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவன். அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்துட்டான். நரகத்துக்கு போகாமலுக்கு நரக தண்டனையிலே இருந்து அவன் தூரமாக்கப்பட்டுட்டான் இல்லையா? அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்குரியவனாக மாறிவிட்டான். வதாலிக ஃபௌசுல் முபீன், அதுதான் தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா காட்டுகிறார். சுவர்க்கத்துக்குள் போய்விட்டு அதற்கு பின்னாலே சுவர்க்கத்திலே இருந்து வெளியாகிறது கிடையாது. நரகத்துக்குள் சில நேரங்கள் தீர்ப்பளிக்கப்பட்டு சில மனிதர்கள் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். எடுத்த கடுப்பிலேயே சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் இன்னும் சில மனிதர்கள். இதிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய திட்டவட்டமான வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்றால், திட்டவட்டமான வெற்றி எது என்றால் எடுத்த எடுப்பில் சுவர்க்கத்துக்கு போறதுதான். நரகத்துக்கு போய் சுவர்க்கத்துக்கு போறது அல்ல திட்டவட்டமான வெற்றி. எடுத்த எடுப்பில் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும். எங்களுக்கெல்லாம் அதுதான் எண்ணம். யாருக்காவது நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கிற கட்ட நாங்க இல்லை என்றும், அல்லாஹ் தஆலா என்னை எடுத்த உடனே சொர்க்கத்துக்கு தீர்ப்பளிச்சிடணும், என்னை சொர்க்கம் அனுப்பிடணும், இந்த வெற்றியை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுதான் உண்மையான வெற்றி. நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டவன் திட்டவட்டமாக வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்றைய தினத்திலே நரக வேதனையை விட்டு யார் திருப்பப்பட்டானோ அவன் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவன். அதுதான் திட்டவட்டமான பகிரங்கமான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த திட்டவட்டமான வெற்றி யாருக்கு கிடைக்க போகுது? அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுக்க இருக்கிறார்? திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்கள் நேரான பாதையிலே செலுத்துவாயாக, யா அல்லாஹ் நேரான வழியை எங்களுக்கு காட்டி நேரான பாதையிலே எங்களை செலுத்தி விடுவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். நேரான பாதை எது? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் யாருக்கெல்லாம் அருள் செய்தாயோ அவர்கள் சென்ற அந்த பாதை தான் ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேரான பாதை. நாங்க அல்லாஹ்விடத்திலே நீ யார் யாருக்கெல்லாம் அருள் செய்தாயோ அத்தகையவர்கள் சென்ற அந்த பாதையை எங்களுக்கும் காட்டி அந்த பாதையில் எங்களையும் செலுத்தி அப்படி என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்கின்றோம். இப்போது அந்த பாதை என்ன? அந்த பாதையால் சென்றவர்கள் யாரு? அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள் யாரு என்கிறத திரை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது நேரான பாதையில் எங்களை செலுத்து என்று. நேரான பாதையில் எங்களுக்கு முன்னுண்டானவர்கள் சென்றிருக்கிறார்கள், நல்ல மக்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எந்த பாதையில போனார்கள்? நேரான பாதைங்கிறது எது? அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட அந்த மக்கள் யாரு அப்படி என்று சொல்லி நாங்கள் திருமறை குர்ஆனிலே தேடி பார்க்கின்ற போது 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா வமை யுத்இல்லாஹ ரசூல அந்த பாதையை சொல்லுகிறார். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார். குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படுறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறியாம் என்று சொன்னா அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதத்துக்கு கட்டுப்படுறது. தூதருக்கு கட்டுப்படுறியாம் என்று சொன்னால் ஹதீஸுக்கு கட்டுப்படுறது. குர்ஆன் ஹதீஸுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்குகிறாரோ அவர் அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செய்தானோ அவர்களோடு அவர் இருப்பார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையையும் காட்டுகிறார். அந்த பாதையில் பயணித்தவர்கள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள் யாருங்கிறதையும் சொல்லுகிறார். அந்த பாதை என்ன? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவது, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படுவது. அந்த பாதையால் பயணித்தவர்கள் யாரு? அல்லாஹ்வால் அருள் செய்தவர்கள் யாரு? மினன் நபியின, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன, உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள், வஸ்ஸாலிஹீன், நன்மக்கள், நல்லோர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அப்படி என்று அல்லாஹ் தஆலா
அந்த ஞாபகம் செய்யப்பட்டவர்களை இங்கே வரிசைப்படுத்துகின்றார். இந்த குர்ஆன் வசனத்திலே எமக்கு நேரான பாதை என்ன என்பதையும் அந்த பாதையிலே பயணித்து அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள் யார் என்பதையும் மிக தெளிவாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்போது இந்த நேரான பாதையில் பயணிக்க கூடியவர்களை அந்த பாதையிலே இருந்து தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் அல்லாஹு தஆலா ஷைத்தானை வைத்திருக்கின்றார். எங்களுடைய எதிரி ஷைத்தான். இந்த ஷைத்தான் நேரான பாதையிலே எங்களை செல்ல விட மாட்டான். எப்படியாவது அந்த பாதையிலே இருந்து எங்களை கெடுக்க பார்ப்பான். எங்களுடைய மர்மை வெற்றியின் நோக்கத்தை இல்லாமலுக்கு ஆக்க பார்ப்பான். இந்த நேரான பாதையில் நாங்கள் போனாதான் மர்மையிலே நாங்கள் வெற்றி அடைய முடியும். மர்மையிலே வெற்றி என்பது நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவது. அந்த வெற்றி பெற்று தரக்கூடிய அந்த பாதையிலே நாங்கள் பயணிப்பதற்கு ஷைத்தான் விட மாட்டான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலே கால ஃபபிமா அகுவைதனி இப்லீசி, நீ என்னை வழிகெடுத்தவனாக, என்னை நீ வழிகெட்டவனாக இந்த சொர்க்கத்திலே இருந்து இந்த இடத்திலே இருந்து வெளியேறிவிட்டாய். இதன் காரணத்தினால் அகோதனலகும் சிராத்தக்கல் முஸ்தகீம், அவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரான பாதையிலே நான் உட்கார்ந்து கொள்வேன், உட்கார்ந்து கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்விடத்திலே அவன் சபதம் போட்டான். எனக்கு அவகாசம் தர வேண்டும், எனக்கு அவகாசம் தர வேண்டும், உன்னுடைய பாதையிலே நேரான பாதையிலே செல்கின்றவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்டான். கால இன்னக மினல் முன்வரை, உனக்கு அவகாசம் வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அவனை ஃபித்னாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். மூமின்களுக்கு ஒரு எதிரியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். சோதனையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். அவனுடைய சோதனையிலிருந்து தப்பினால் தான் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்கும். லேசில் அவன் விட மாட்டான். எப்படி விட மாட்டான்? நேர பாதையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த வழியிலே செல்வதை விட்டும் எங்களை தருவான். அந்த பாதையின் பக்கம் எங்களை வந்து விடாமல் தடுப்பான். இந்த வேலையை ஷைத்தான் பார்ப்பான். தொடர்ந்து திருமறை குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தான் எப்படி எப்படி எல்லாம் வருவான் தெரியுமா? உங்க மறுமை வெற்றி எப்படி எல்லாம் கெடுக்க போகிறான் தெரியுமா? தும்மல ஆத்தியன்னஹும் மின் ஐதீஹிம், நான் அவர்களுக்கு முன்னாலே வருவேன், வமின் கல்பிஹிம், அவர்களுக்கு பின்னாலே வருவேன், வான் ஐமனிஹிம், அவர்களுக்கு வலது பக்கத்திலே, வான் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு இடது பக்கத்திலே எல்லாம் நான் வந்து நின்று அவர்களை நேரான பாதையில் செல்ல விடாமல் தடுப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் எங்களுடைய மர்மை வெற்றி சுவர்க்கம், எங்களுடைய உலக வாழ்வினுடைய குறிக்கோளே மர்மையில் வெற்றி பெறுவதுதான். ஆனால் ஷைத்தான் அந்த வெற்றியை தடுப்பதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்வான், விடமாட்டான். அப்படிங்கிறத இந்த வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது ஷைத்தான் என்பவன் நேரடியாக எங்களிடத்தில் வந்து வழிகெடுப்பானா? நேரடியாக வந்து ஷைத்தான் வழிகெடுக்கிறது கிடையாது. இந்த எதிரி உலகத்தை தான் எங்களுடைய கண்ணில் காட்டுவான். உலகம் என்பது ஒரு மூமினுக்கு எதிரியாகும். உலகத்தினுடைய படாடோபங்கள் அப்படியே விரித்து காண்பிக்கப்படுகிற நேரத்திலே மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் உலகத்துக்கு பின்னால போய்வார்கள். உலகத்தை தான் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? அப்படியே கவர்ச்சியாக்கி காட்டுவான். உலகத்தினுடைய மோகத்தின் பக்கம் தான் இழுக்க பார்ப்பான். இந்த கட்டத்திலே உலகத்தை பற்றி சரியான அறிவு இருக்கிறவர்கள், உலகம் நிலையானது கிடையாது, உலகத்துடைய இன்பங்கள் நிலையானது கிடையாது என்ற தெளிவுள்ளவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியில இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள. இல்லை என்றால் இந்த உலகத்தின் கவர்ச்சியை ஷைத்தான் எங்களை வழிகெடுத்து விடுவார். ஷைத்தான் வழிகெடுத்தால் ஷைத்தானுக்கு பின்னால் நாங்கள் போனோம் என்றால் எங்களுடைய உலக வாழ்வினுடைய குறிக்கோளை நாங்கள் மறந்துடுவோம். இந்த உலகம் தான் எங்களுடைய நிலையான வாழ்க்கை போன்று ஆக்கிக் கொள்வோம். குறிக்கோளை மறந்து நாங்கள் கண்கட்ட மாதிரி எங்களுடைய கால் போன போக்கிலே நாங்கள் போக தொடங்கி விடுவோம். ஷைத்தான் விட மாட்டார்.
உலகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நேரத்தில் திருமறை குர்ஆனிலே கிட்டத்தட்ட 115 வசனங்களிலே உலகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றார். வார்த்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றார். அதிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய வஸ்புகள், தன்மைகள், இந்த உலகத்தை பற்றி அல்லாஹு தஆலா எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? 5 விதமான வாசகங்களை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். அதிலே முதலாவது வாசகம் மதாவுன். இந்த உலகம் என்பது சற்று இன்பம் தரக்கூடிய பொருளாகும். இந்த உலக இன்பங்கள் இருக்கிறது, நிச்சயமாக இன்பம் தரக்கூடியதான் இருக்கும். ஆனா ஆகிராவோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தைய இந்த இன்பங்கள் எல்லாம் நிலையானதே கிடையாது. கரைந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. மத்தாவுன் என்கிற வாசகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறதா அலிக்க மத்தாவுல் ஹயாத்தித் துன்யா. இது உலக வாழ்வினுடைய இன்பம் தரக்கூடிய சில பொருட்கள் தான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா உலகத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே மத்தான் என்கின்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக அரல் என்கின்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். அதுவும் அப்படித்தான். உலக வாழ்க்கை என்பது, உலக இன்பங்கள் என்பது சற்று இன்பம் தரக்கூடிய பொருட்கள் தான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தபுத்தஹூன் அரல் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருட்களை நீங்க விரும்புகின்றீர்களே, இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்பமான பொருட்களை நீங்கள் நேசிக்குகின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று மூன்றாவதாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பற்றி சொல்ற நேரத்தில் ஜீனத் என்ற வாசகத்தை பயன்படுத்துறார். அலங்காரம். இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலங்காரத்துக்குள்ளதான் அநேகமானவர்கள் விழுந்து விட்டார்கள். உலகத்தினுடைய அலங்காரத்துக்குள் போனவன் அதிலே இருந்து மீண்டு வாரது மிக கடினம். உலகத்திலே மற்றவர்கள் போன்று நானும் இருக்க வேண்டும், மற்றவர்களை போன்று நானும் வாழ வேண்டும் என்று நினைத்து ஹராமான வழியிலே செல்லக்கூடிய எத்தனை பேர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஆடை அணிவது போன்று நான் ஆடை அணிய வேண்டும், அவர்கள் சாப்பிடுறதை நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஹராமான வழியில போத்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் உலகனுடைய ஜீன அலங்காரம் ஹராம் ஹலால்ல இருந்து ஒரு மனிதனை காப்பாத்தாது, ஹராத்தின் பக்கம் கொண்டு போதான் பார்க்கும். உலகத்தினுடைய மோகம் இருக்கிறே, பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்ற ஆசையிலே அது ஹராம் ஹலாலை பார்க்காது. எப்படியாவது பொருளாதாரத்தை சேர்த்துக்குவோம், குடும்ப வித்தாவது ஐஷ வித்தாவது எங்களுடைய பொருளாதாரத்தை சேர்த்துக்குவோம். நானும் கார் ஓட வேண்டும், நானும் மாடி வீட்டில் வசிக்க வேண்டும், நானும் அவனை போன்று நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, உலக மோகம் அவனை சம்பாதிக்கிறதுல, இந்த பொருளாதாரத்தை அசிங்கமான இந்த பொருளாதாரத்தை தேடுறதுல ஹராம் ஹலாலின் பக்கம் அவனை கொண்டு சில ஹராத்தின் பக்கம் தான் கொண்டு. ஏன்னா அவனுக்கு உலக பொருளாதாரம் அவனுடைய கண் மறைச்சிடும். அவனுடைய உள்ளத்துக்குள்ள பூந்துட்டான் சொன்னா எப்படியாவது நானும் சம்பாதி என்று ஹராமான வழியில போக பார்ப்பார். அதே மாதிரி உலகத்தினுடைய கவர்ச்சியை பார்க்குகின்ற ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நானும் இப்படித்தான் இருக்க வேண்டும், எவ்வளவு கவர்ச்சியமாக இருக்கிறது, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி மார்க்கம் அடுத்த இடத்துக்கு போவான். மார்க்கம் தடுத்த காட்சிகளையும் பார்க்க ஆரம்பிப்பான். என்ற உலகம் அப்படித்தான் காட்சி அளித்து காட்டும். படத்தை, சினிமாக்களை கவர்ச்சியாக காட்டும், ஆசவாசங்களை எங்களுடைய உள்ளத்தை கொண்டு வர பார்க்கும். 4 பேர் 4 வீதம் உடுப்பு போட்டு போறத எங்களுடைய கண்ணுக்கு முன்னால சைத்தானது காட்டுவான். பாத்தீங்களா, இவர்கள் மாதிரி நீங்களும் வாழ அப்படின்னு சொல்லி கொண்டு போடுவான். இந்த சீனத்தில், இந்த அலங்காரத்தில் நாங்களும் மயங்கினோம் என்று சொன்னால் எங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நாங்கள் மறந்துடுவோம். எங்களுடைய மர்மை வெற்றியை மறந்துடுவோம். உலகத்துக்கு பின்னால போக துவங்கிடுவோம். அல்லாஹ் ஆனா சீனத் என்கின்ற வாசகத்தை பயன்படுத்துகிறார். அல் மாலு வல் பனூன். உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரமும் பிள்ளைகளும் ஜீனத்துல் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்வினுடைய அலங்காரங்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குகின்றோம். ஜஹ்ரா என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். அந்த ஜஹ்ரா என்கின்ற வாசகம் ஏமாற்றக்கூடியது, அலங்காரமானது அப்படி என்று அறிந்து கொண்டுகிறார். அதே மாதிரி ஹர்த் என்கின்ற ஒரு வாசகத்தையும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். உலகம் என்பது அப்படியே விவசாயம் மாதிரி இருக்கிறதை எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி காட்டுவது. ஒரு விவசாய பூமி எப்படி நெல் மணிகளை, விவசாயங்களை அப்படி வெளிப்படுத்தி காட்டுமோ, அதே மாதிரி உலகம் தன்னுடைய கவர்ச்சிகளை அப்படி வெளிப்படுத்தி காட்டும். அறுவடை செய்கிறார்கள், அறுவடை செஞ்சுக்குங்க அப்படி என்று சொல்ல மாதிரி காட்டும். இப்படி அல்லாஹ் தஆலா உலகத்தை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு இந்த வசனங்களிலே எல்லாம் மொத்தத்திலே அல்லாஹ் தஆலா 3 செய்திகளை சொல்ல வருகிறார். என்ன செய்தி? முதலாவதாக உலகத்திலே இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள்.
இது நீங்கள் வாழ வந்த உலகம் அல்ல. ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுடைய தயாரிப்புகளை செய்ய வந்தவர்கள் நீங்கள், மோமீன்கள். நாங்கள் உலகத்தில் பல்வேறுபட்ட கொள்கை கோட்பாட்டிலே உள்ளவர்கள், மதத்தினர்கள் வாழுகிறார்கள். இதிலே அல்லாஹ்வை நம்பின மக்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகம் நிலையானது இல்லை, இந்த உலகத்துக்கு பின்னாலே எங்களுக்கு மறுமை ஒன்று இருக்கிறது, அந்த மறுமையிலே நாங்கள் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், அதுதான் எங்களுடைய இலக்கு. உலகத்திலே வந்துதான் நாங்கள் அந்த சுவர்க்கத்தை அடைவோம். இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும். உலகத்தில் பிறக்காமலுக்கு எங்களால் சுவர்க்கத்தை அடைய இயலாது, உலகத்தில் பிறக்க வேண்டும். எனவே உலகத்தில் பிறந்தீங்கள், உலகத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் இந்த உலகம் உங்களை ஏமாத்தி போட்டுரும். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய இஷ்டப்பிரகாரம் நடக்க பார்த்துருவீங்க, வீண் விளையாட்டுகள்லையும் கேலி கூத்துகள்லையும் இன்பங்களையும் மூழ்க பார்த்துருவீங்க, உங்க மனசுக்கு விரும்பினத்தை எல்லாம் செய்ய பார்த்துருவீங்க. எச்சரிக்கை. நீங்க இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் கிடையாது. உங்களுடைய ஈமான் நீங்க நினைச்சதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்யறதுக்கு தடையாக இருக்கும். நீங்க நினைச்சதையெல்லாம் இங்க பேசவும் இயலாது, நினைச்சதையெல்லாம் நீங்கள் அணியையும் இயலாது, நினைச்சதையெல்லாம் நீங்கள் சாப்பிடவும் இயலாது, நினைச்ச இடங்களுக்கெல்லாம் போகவும் இயலாது. ஏன்? ஈமான் அதுக்கு தடையாக இருக்கும். உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு தந்திருக்கிறான்? சுவர்க்கத்தை நீங்கள் தயார் செய்யறதுக்கு தான் தந்திருக்கிறான். எனவே உலகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா மொத்தத்திலே சொல்லுகின்ற போது எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு அது எதிரி ஷைத்தான். இந்த உலகத்தை கொண்டு வந்துதான் உங்களுக்கு காட்டுவான். இந்த உலகம் உங்களை எடுத்து போட்டுவிடும். உலகத்துக்கு பின்னால் இங்க போக ஆரம்பிச்சீங்களா என்று சொன்னால் ஆகிராவை நீங்கள் மறந்து விடுவீர்கள். உலகத்துக்கு பின்னாலே நீங்கள் போவீர்கள், தொழுகை இருக்காது, இன்ன பல வழக்க வழிபாடுகள் இருக்காது. இதுக்கு நேர் மாற்றமாக உங்களுடைய மனோ இச்சை தான் உங்களை நடத்தி கொண்டு போகும். உங்கள் மனசு என்னத்தை விரும்புதோ அதை நீங்க செய்ய பார்த்துருவீங்க. அப்படி என்ற எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி உலகத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ற ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இரண்டாவதாக, உலகத்தை பார்க்கிலும் ஆகிராவுடைய இன்பங்களை கொஞ்சம் உள்ளத்துல கொண்டாங்க. ஏன்னா நீங்க ஆகிராவை காணது, உலகத்தை கண்டிருக்கிறோம், மர்மை நாங்க இன்னும் காணது. எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் சுவர்க்கம் இருக்கிறது, சுவர்க்கத்தில் இன்ன இன்பங்கள் இருக்கு நாங்க நம்பி இருக்கிறோம். யாராவது கண்டிருக்கிறோமா? காணல. இந்த உலகத்தை விடவும் பன்மடங்கு சிறப்பிக்க நிலையான அந்த சுவர்க்கத்தை நீங்கள் கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்க. இந்த உலகம் வந்து உங்களுக்கு நிலையானதே கிடையாது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அற்பங்கள், ஆகிராவுடைய இன்பங்கள் தான் நிலையானது, அதுதான் உங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா ஆகிராவை சிறப்பித்து சொல்லுவார். இந்த வசனங்களில் நீங்க பாத்தீங்களா மட்டும் சொன்னா, ஒன்று உலகத்தை எச்சரிப்பான அல்லாஹ் தஆலா, அதுக்கு பின்னால் நீங்க பெய்திராதீங்க. இரண்டாவது, ஆகிராவை சிறப்பித்து சொல்லுவான். இந்த உலகத்தை பார்க்கிலும் ஆகிராவிலே வழங்கப்பட இருக்கக்கூடிய இன்பங்கள் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும், இன்பகரமானதாக இருக்கும், சுவையானதாக இருக்கும் என்று சுவர்க்கத்தினுடைய பலன்களை பற்றி பேசுகிறான், சுவர்க்கத்தினுடைய தண்ணீரை பற்றி பேசுகிறான், சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இப்படி நிறைய விடயங்களை சுவர்க்கம் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தான் நீங்க பேசுறாங்க, ஆகிரா உங்களுக்கு காத்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு நிலையானதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லுவார். மூன்றாவதாக, உலகத்தை உங்களுக்கு என்னத்துக்கு தந்திருக்கேன் தெரியுமா? உலகத்தினுடைய பங்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆகிராவுக்கு தயாராங்க. உலகத்தில் வந்தால்தான் சுவர்க்கமா நரகமா எங்களுக்கு தீர்மானிக்கப்படும். உலகத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை இல்லாமலுக்கு எங்களால சுவர்க்கத்துக்கு போக இயலாது. உலக வாழ்க்கை அல்லாஹ் என்னத்துக்கு தந்தான்? வல் மௌத்த ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான்? இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக வேண்டி பிறந்தீர்கள் தெரியுமா? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள் யார் அழகான முறையிலே அமல் செய்கிறார் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டிதான். அழகான முறையிலே அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையிலே செய்யப்படுகின்ற அமல் அழகான அமல். அந்த அமலை உங்களில் யார் செய்கிறார் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் உலக வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவே உலகத்திலே அதனுடைய பங்கை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஆகிராவுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய மர்மை வெற்றி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
மர்மை வெற்றியின் பக்கம் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மர்மை வெற்றியை தயார்படுத்தினவர்களாகத்தான் இந்த உலகத்திலே நல்லவர்கள் ஆழ்ந்து மறைஞ்சிருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், எங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள், சஹாபாக்களுக்கு முன்வாழ் நல்ல மக்கள் எல்லாம் அந்த ஆகிராவுடைய இன்பங்களுக்காக வேண்டி உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் துறந்தார்கள். உலகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மூமின்களுக்கு உதாரணமாக அந்த பெண்ணை குறிப்பிடுகின்றார். இறை விசுவாசிகளுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்தில்? ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார்? எவ்வளவு இன்பங்களை அடைந்திருப்பார்? ஒரு மகாராணியாக வாழ்ந்தவர். மகாராணிகள் எப்படி நடாத்தப்பட்டிருப்பார் அந்த காலங்களிலே? பல்லாக்களை தூக்கி செல்லப்படக்கூடிய இன்பங்களை பெற்ற ஒரு பெண்ணாத்தான் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அண்டையில இருந்து அவர்களுடைய நிலைமை எப்படி மாறுச்சு? உலகத்தில் அவர்கள் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் தாராளமாக அனுபவிச்சு விட்டு போயிருப்பார்கள். அவர்கள் கூப்பிட்டா ஓடி வாரத்துக்கு ஆட்கள் இருக்குது. அவர்கள் குளிக்கிறியாம் சொன்னா அதற்குரிய தயாரிப்புகளை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்துச்சு. பணிவிடையாளர்கள் அவர்களுடைய பக்கத்திலே இருந்தார்கள். அவர்களை பல்லாக்க தூக்கிட்டு போறதுக்கு ஆட்கள் இருந்துச்சு. நடக்க கூட விட மாட்டார்கள். செங்கம்பங்களிலே நடந்தவர்கள் சாப்பிடையாமண்டா விதவிதமான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. போறையாம் சொன்னால் எங்கேயாவது வெட்டக்கரைங்க சொன்னா நடக்கிறதுக்கு இயலாது, தூக்கிட்டு போறதுக்கு ஆக்கள். இப்படியான நிலையிலே அரச மாளிகையிலே வாழ்ந்த ஒரு பெண் தான் அவனுடைய மனைவி ஆசியா. இவ்வளவு இன்பங்களையும் எத்தனை உடுப்புகள் அணிஞ்சிருப்பார்கள், எத்தனை வகையான சாப்பாடுகள் சாப்பிட்டிருப்பார்கள். இவ்வளவு இன்பங்களையும் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதினால் இழக்கிறார். முதலாவது இன்பங்கள் எல்லாத்தையும் இழந்தது. இரண்டாவது ஃபிரௌன் அவளை விட்டானா? ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? விடுமான ஃபிரௌன் என்ன நடந்துச்சு? அந்த பெண்மணி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பினி இன்னக பைத்தம் ஃபில் ஜன்னா, என்னுடைய இரட்சகனே சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை நீ கட்டித்தா. இந்த வீடெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, மாளிகையில வாழ்ந்தவர்கள், இது எனக்கு பெருசு இல்லை. நான் இந்த வீட்டை உன்னுடைய சுவர்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்கின்றேன். என்னுடைய இன்பங்களை எல்லாம் நான் தியாகம் செய்கின்றேன். ரப்பினிலி இன்னக பைத்தம் ஃபில் ஜன்னா, என்னுடைய இரட்சகனே நீ எனக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி தந்து விடு. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய அமல்களை விட்டும் அவனுடைய நடவடிக்கைகளை விட்டும் என்னை பாதுகாத்து. அவ்வளவு கஷ்டப்படுத்தினான் ஃபிரௌன். அதனால அந்த பெண் அவர்கள் பிரார்த்தனை செய்த வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினல் கௌமில் ஸாலிமீன், அநியாய கூட்டத்திலே இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம் இழந்தார்கள். லேசில பெண்கள் தங்களுடைய இழக்க மாட்டார்கள். ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அது அவர்களுடைய இயற்கையிலே உள்ளது. கிடைத்ததை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உதறி தள்ளினார்கள். நினைச்சிருந்தா இந்த உலகம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால பெரிசாக தெரிந்திருந்தால் அனுபவிச்சிருப்பார்கள். இருக்கிற காலத்துக்குள்ள அனுபவிச்சு போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதில் நிலையாக இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு அது பெருசா தெரியல. என்று இந்த சத்தியம் விளங்கிச்சதோ, உண்மை விளங்கிச்சதோ, ஈமான் அவருடைய உள்ளத்துல பூந்துச்சோ, அன்றையுடைய எல்லாத்தையும் ஓரம் கட்டினார்கள். வானா இந்த மாலை மாடி வானா, இந்த இன்பங்கள் எல்லாம் பானா, இந்த உடுப்புகள் எல்லாம் பானா, இந்த எல்லாம் பானா, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எனக்கு போதும், அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு போதும் என்று இந்த உலகத்திலே மறைந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு முன்னுதாரணமாக சொல்லுகிறான் அந்த பெண்மணி அவர்களை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அப்படியெல்லாம் பேசப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்கிக் கொண்டார். இந்த அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை தானே அது. நான் அல்லாஹ்வுக்கு பொருந்திக்கிறேன், எனக்கு இதுக்குரிய கூடிய அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படி என்று சொல்லி பொருந்திக் கொண்ட செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் அவர்களை முன்னுதாரணமாக நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாளைக்கு உபரியாக 12 ராத்துக்களை தொடராக தொழுது வந்தவர்கள். நாங்க ஃபர்து தொழுகையிலேயே பொடுபோக்காக இருக்கக்கூடிய காலம் இது.
அப்படிப்பட்ட காலத்தில சுவர்க்கத்தில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த மனைவி இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் சிறப்பு என்ன? உலகத்தில் யார் மனைவியராக இருந்தார்களோ அவர்கள் மறுமையிலே சுவர்க்கத்திலே அவர்களோட மனைவியாக இருப்பார்கள். அப்படி சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த நபியுடைய மனைவி ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுதார்கள். என்னத்துக்காக வேண்டி தெரியுமா? சுவர்க்கத்திலே தனக்கு ஒரு வீடு கட்டப்படும், சுவர்க்கத்தில் வீடு கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கே 12 ரக்காத்துக்களை தொழுத வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பதியப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாடு என் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன நிலைப்பாட்டிலே இருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஹாலாத் எப்படி போயிட்டு இருக்கிறது? உலகத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை நாங்கள் புரியவில்லை. யதார்த்தத்தை புரிஞ்சோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்? இந்த உலகத்தில் நான் பாவம் செய்தால் மறுமையிலே அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டி வரும். அல்லாஹ் என்னை விசாரிக்க போகிறான். அந்த விசாரணை என்னால் தப்ப முடியாது. லா யுகாது ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா மறுமையிலே கொண்டு வருவான். அதை அப்படியே காட்டுவான். எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே நான் பாவம் செய்யக்கூடாது. பாவத்திலே இருந்து எங்களை நாங்கள் காத்துள்ளோம். இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை, யதார்த்த நிலையை நாங்கள் புரிந்து கொண்டால் ஆகிரான் எங்களுக்கு நிலையானது. மர்மை சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தால் பாவத்திலே இருந்து நாங்கள் எங்களை தூரமாகிக் கொள்வோம். ஏன்? மர்மையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் நிற்கணும். அல்லாஹ் இதை விசாரிப்பான். யௌம யகூமு நாஸு லிரப்பில் ஆலமீன். மக்கள் அனைவரும் அந்த மர்மை நாளிலே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய கட்டம் கொண்டு வரும் என்கிற பல கவனத்தில் கொண்டு அவன் தன்னை காத்துக் கொள்வான். பாவங்களிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். இரண்டாவதாக நன்மைகளின் பக்கம் கூடுதல் கவனம் செலுத்தும். ஏன்? மறுமையில நான் வெற்றி அடைய வேண்டும் என்ற நன்மைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்குரிய இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் எதுவுமே செய்யாமல் என்னுடைய இஷ்ட பிரகாரம் நடந்தால் எப்படி அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பது? அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய அடியானாக நான் மாற வேண்டும். அப்ப என்னுடைய பழக்க வழக்கங்களை நான் மாற்ற வேண்டும். எதுவெல்லாம் சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லுமோ அந்த விடயங்களிலே நான் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய பேச்சிலே நான் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும். என்னுடைய நடவடிக்கைகளிலே நான் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கம் பேசுவார்கள், 5 நேரம் பள்ளி வாயில போய் நின்று தொழுவார்கள், மார்க்க பயான்களுக்கு போவார்கள். ஆனா உறவினர்களோடு சரியான முறையிலே புரிந்துணர்வோடு நடக்கிறது கிடையாது. உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். தாய் தந்தையர்களோட கூட சரியான முறையிலே பேசாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு மத்தியிலே? தாய் தந்தையரோட பேசுறது இல்லை, தாய் தந்தையரோட கதைக்கிறது இல்லை, குடும்பத்தை உள்ளவர்களோடு பேசுறது இல்லை, கதைக்கு அற்ப உலகத்துக்காக வேண்டும். ஏன்? இவர் கொஞ்சம் வசதி இருப்பாரு, குடும்பத்தில் ஒரு ஏழை இருப்பான், அந்த ஏழையோட பேசுறது இல்லை. பேசினா நாளை கடன் கேட்டு வந்து நின்றுவான் அல்லது ஏதாவது உதவிக்கு வந்து முன்னுக்கு நின்றுவான் என்று குடும்பத்தை பகைத்து வாழக்கூடியவர்கள் நான் பார்க்கிறேன். அற்ப உலக இன்பங்களுக்காக வேண்டி, உலகத்திலே அற்ப இன்பங்களுக்காக வேண்டி பகைத்து வாழக்கூடிய எத்தனை பேர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்ப உறவோடு சேர்ந்து நடப்பது வாழ்நாளிலே பறக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ரிஸ்க்ல அபிவிருத்தியை கொண்டு வரும் என்று இந்த மார்க்கம் சொல்லுவது. இன்னும் சொல்ல போனால் குடும்ப உறவை சேருவது என்பது, குடும்ப உறவு என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு தரப்பட்டு, நாம் அல்லாஹ் இடத்துல இவர் தான் பாப்பா வர வேண்டும் என்று சொல்லி கேட்டது கிடையாது, இவர் தான் உம்மா வர வேண்டும் என்று கேட்டது கிடையாது, இவர் தான் எனக்கு சகோதரியாக சகோதரா வர வேண்டும் என்று சொல்லி கேட்டது கிடையாது. அல்லாஹ் தஆலா தான் விரும்பி அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உறவோடு சேர்ந்து நடக்காமல், ஒட்டி நடக்காமல், வெட்டி நடக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி நாங்கள் சுவர்க்கத்துக்கு போறது? சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை எப்படி அடைகிறது? மறுமையில எப்படி நாங்கள் வெற்றி பெறுறது? சிரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவினர்களோடு சேர்ந்து நடங்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சேர்ந்து நடங்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. இது நாங்கள் சேர மாட்டேன். நாங்க வந்து லெவல்ல கூட, நாங்க மாடி வீடு கட்டி இருக்கிறார்கள், நீங்க ஓலை வீட்டுல குடிசை வீட்டுல இருக்கிறார்கள், உங்களோட எங்களுக்கு ஒத்து போகாது. எங்கட வீட்டுக்கு வந்து பெரும் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் வருவார்கள், நாங்கள் அவர்களோட தான் ஒட்டிட்டு போவோம். நீங்க வந்து குந்தினீங்க சொன்னா நீங்க ஏழைகள்,
நீங்கள் எல்லாம் கதைக்க தெரியாதவர்கள், பேச தெரியாதவர்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாகரிகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு பக்கத்து வீட்டை பகைக்கக்கூடிய கட்சியை பார்க்கிறோம். உலகத்துல பல அநியாயங்கள் நடக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வேலையாக இருந்தா அவனுடைய சொத்தை அபகரிச்சு பேய்த்திருவான். ஒரு வேலையாக இருந்தா ஒரு பணக்காரன் அவனை தண்டை கைக்கு கீழே போட்டு வைத்திருவான். அவனுக்கு நீதி கிடைக்கிறது கிடையாது. ஆகிராவில் அவனுக்குரிய நீதி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு தஆலா மர்மையை உண்டாக்கி வச்சிருக்கிறது லிதுஜ்ஸா நஃப்ஸி பிமா தஸ்ஆ. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே செய்தவைகளுக்கு கூலி கொடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உலகத்திலே எங்களுக்கு நீதி கிடைக்காமலுக்கு போலாம், எங்களுடைய காணியை ஒருத்தன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு சான் பூமியை எடுத்தாலும் நாளை மர்ம நாளையிலே அவனுடைய அந்த சான் பூமி பதிலாக களவெடுத்தவன் பத்தவன் என்ற கழுத்திலே 7 பூமியையும் சுருட்டி அல்லாஹ் தஆலா போட இருக்கிறான் மாலையா. உலகத்தில் வேண்டுமென்ற நீதி இல்லாமலுக்கு போகட்டும். எங்களால போய் பேசுறதுக்கு எங்கிட்ட வசதி இல்லை, போய் பேசுறதுக்கு எங்களுக்கு ஆக்களை தெரியாது. நான் ஒரு வேலை எனக்கு பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தர் வரைய மாட்டார்கள். பணக்காரன் சொன்னா என்ன செய்வான்? எப்படியாவது என்னத்தையாவது கொடுத்தாவது அவனுடைய தீர்ப்பிலே வந்துட்டு போய்த்துவான். ஏழைக்கு அந்த தீர்ப்பு சரி அமையாது. ஆனால் எங்களுடைய மர்ம நம்பிக்கை என்னதுக்கு இருக்குது? அல்லாஹ்ல நாங்க பாரத்தை தூக்கி முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஏனாதான் அல்லாஹ்ட்ட பொறுப்பு வச்சாச்சு. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை நான் மர்மையில பார்த்துக் கொள்றேன். மர்மையிலே அல்லாஹ் அதுக்குரிய கூலியை கொடுப்பான். அதுதான் மர்ம நம்பிக்கைங்கிறது. எவ்வளவுதான் நன்மை செய்து கொண்டு போனாலும் நாளை மர்ம நிலையிலே செய்த அநியாயத்துக்கு தீர்ப்பு கொடுக்காமல் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பவே மாட்டான். ஸலாத்தை கடந்து போனால் கூட அநியாயங்களுக்கு தீர்ப்பு சொல்லித்தான் அதுக்குரிய பதில் சொல்லிட்டு தான் நாங்கள் சொர்க்கத்துக்குள்ள போக வேண்டும். கந்தரா என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்து தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே வைத்து அல்லாஹ் தஆலா இந்த அடியார்கள் செய்த கணக்குகளுக்கு தீர்ப்பளிப்பான். அநியாயம் செய்திருந்தால் அநியாயம் செய்யப்பட்டவனுக்குரிய கூலியை கொடுத்துட்டு தான் அவர் அங்கா போக வேண்டும். மறுமையிலே மலை கணக்கிலே நன்மையை கொண்டு வந்தவன் கூட உலகத்திலே செய்த அநியாயங்களின் காரணமாக எல்லா நன்மைகளையும் இழந்து விட்டு நாளை மர்ம நாளிலே நரகத்துக்கு போகக்கூடிய துர்ப்பாக்கியவனாக மாறிவிடுவான். எனவேதான் உலக இன்பங்களுக்காக வேண்டி மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறது நாங்கள் எங்களை தூரமாக்கிக் கொள்வோம். உலகத்திலே நாங்கள் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்களை பகைக்கிறதிலிருந்து நாங்கள் தூரமாக்கிக் கொள்வோம். உலகத்திலே நம்மோடு இவர் பேசினா நம்ம இடத்துல கடன் கேட்டு வந்துருவான் அல்லது உதவி கேட்டு வந்துருவான்ங்கிறதுக்காக வேண்டி குடும்ப உறவை துண்டிக்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழுவோம். இப்படி வாழ்ந்து மட்டும் சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். உலகத்துல ஈமானோடு இருக்கிறேங்கிறது கஷ்டம்தான். தியாகம் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. உலகத்துல ஒரு சர்டிபிகேட் எடுக்கிறேன்டா கூட, ஒரு சர்டிபிகேட் துண்டை எடுக்கிறேன்டா கூட எவ்வளவோ தியாகம் செய்கிறான் மனிதன். பசித்திக்கிறான், விழித்திக்கிறான், நிறைய இடங்களுக்கு போகாமலுக்கு தன்னை காத்து கொண்டு மனசை அடக்கி கொண்டு கேட்ட எக்ஸாம் இருக்குது நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்களுக்கு போகாமலுக்கே இருப்பான். தூங்குறதுல இருந்து தன்னை தூங்குறதுக்கு சில டைமுக்கு தூங்க மாட்டார், படிச்சுக்கிட்டு இருப்பார். என்ன நான் இதுல பாஸ் பண்ணணும், வெறி அடைய வேண்டும் அப்படி என்று சொல்லி உலகத்தில ஒரு சர்டிபிகேட் துண்டுக்காக வேண்டி இந்த மாதிரியான முயற்சிகளை செய்யக்கூடிய இந்த மனிதன் நாளை மர்ம நாளையிலே அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்காக எவ்வளவு தியாகத்தை செய்யணும். லேசு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தந்துருவானா? லேசு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஷைத்தானங்களை விட்டுருவானா? எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டும். ஷைத்தான் விட மாட்டான். அவன் எங்களை பயங்கரமான எதிரியாக இருக்கிறான். நேரான பாதையிலே இருந்து கொண்டு சுவர்க்கத்தினுடைய வழியை அவன் தடுத்து கொண்டிருப்பான். அவனுடைய கெடுதியிலே இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டுதான் நாங்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவேதான் ஆகிராவுடைய சிந்தனை ஒரு மூமினுக்கு அவசியம். ஆகிராவுடைய சிந்தனை இருக்குமா என்று சொன்னால் அவன் பாவத்தை குறைச்சிக்குவான், நன்மைகளை கூட்டிக் கொள்வான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிந்தனை தான் மர்மையுடைய சிந்தனை. வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும். நாங்கள் இந்த உலகத்தை என்னத்துக்காக வேண்டி வாழ்றோம், என்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வாழ வச்சான், அப்படி எங்கள் தெளிவை உணர்த்தக்கூடிய ஒரு சிந்தனை மர்மை பற்றிய சிந்தனை. அந்த சிந்தனையை சரியாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய உலக வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திட முடியும்.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, மர்மை பற்றிய சிந்தனை பாவங்களே இருந்து எங்களை தூரமாக்கி நன்மைகளை அதிகம் செய்கின்ற சிந்தனையை கொண்டு போகும். நாம் தற்போது நடத்தக்கூடிய இந்த மாநாடு கூட போதை ஒழிப்பு, சமூக சீர்கேடிலே இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளிலே அமைந்திருக்கிறது. நம்ம சமுதாயத்திலே போதை வஸ்து பாவனை தற்பொழுது அதிகரித்து வரக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகிலேயே போதை வஸ்து பாவனைகள் தற்பொழுது அதிகரித்து காணப்படக்கூடிய நிலைமையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்திலே சமூக சீர்கேடுகளாக இருந்தாலும் சரி, இன்னொரு பாவமான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மூமின் அதை தவிர்க்க வேண்டும் என்றால், ஒரு மூமின் பாவத்திலே இருந்து தன்னை தூய்மாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மர்ம சிந்தனை வேண்டும், ஆகிரா பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும், மர்மையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற சிந்தனை ஆழமாக பதிய வேண்டும். அந்த சிந்தனை வந்தால் மட்டும்தான் போதை பாவனையிலே இருந்து தன்னை அவன் பாதுகாப்பான். அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே ஈமானிய உணர்வு இருந்தால் மட்டும்தான் சமூக சீர்களிலே இருந்து தன்னை காத்துக் கொள்வான். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு பின்னாலே போகத் தொடங்கினான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சீர்களிலே இருந்து அவனை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இன்றைய சமூகத்திலே நாங்கள் பார்ப்பது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் உலக கவர்ச்சிகளுக்குள்ளே மாட்டுப்பட்டவர்கள் தான், உலகத்தினுடைய இன்பங்களுக்குள்ளே அகப்பட்டு போனவர்கள் தான் இந்த மாதிரியான பாவமான காரியங்களுக்குள்ளே மூழ்கி போயிருக்கிறார்கள். இதிலே இருந்து விடுபட வேண்டும். அதற்கு ஆகிரா பற்றிய நம்பிக்கை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே பிறக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒழுக்கங்கள் எங்களுடைய வாழ்விலே வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லாஹ் தஆலா மறுமையில இதை விசாரிக்க போகிறான். எனவே இந்த பக்கத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன், இந்த குடியிலே இருந்து என்னை நான் பாதுகாத்துகின்றேன், இந்த மோசமான கலாச்சாரத்திலே இருந்து நான் என்னை ஒதுக்கிக் கொள்ள போகின்றேன். நாளைக்கு அல்லாஹ் தஆலா இதை பற்றி விசாரிப்பான், இதை அல்லாஹ் என்னிடத்திலே கேட்க இருக்கிறான். அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்துல வந்துட்டான்னு சொன்னால் பாவமான காரியங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் அவனத்திலே இருந்து வெளியேறி நல்ல பழக்க வழக்கங்கள் அவனுடைய உருவாக ஆரம்பிக்கும். நல்ல மனிதனாக அவன் வாழ ஆரம்பிப்பான். ஏன் அவனுக்கு மறுமை பற்றிய சிந்தனை இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள், அதுக்கு பின்னால் மார்க்கத்துக்குள் வந்ததுக்கு பின்னால் அவர்கள் எப்படி மாறி போனாலுங்கிறத நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எப்படித்தான் மாற்றி எடுத்தார்கள். ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி விட்டால் அதற்காக வேண்டி கவலைப்படக்கூடியவர்களா, அது தண்ட விஷயத்தில் இறங்கி விட்டதோ என்று அச்சப்படக்கூடியவர் அந்த நபி தோழர்கள் மாறி போனார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி அமைத்தார்கள். எப்படி மாற்றினார்கள்? இந்த உலகம் பிழையானது, பொய்யானது என்ற சிந்தனையை ஊட்டினார்கள். ஆகிரா என்பது நிலையானது என்ற சிந்தனையை ஊட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தில் வந்து அவர் சபையில் முன்னுக்கு நிற்பவர். சில நாட்களாக சபையில் அவர்களை காணல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், எங்கே சாபித்தை காணல, இப்படியான இருப்பாரு, அவரை காணலையே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார்கள். அங்கே இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் தான், என்னை விசாரிச்சு நபியுடைய சபையில இருந்தால் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுறாள், எனவே நான் சத்தத்தை உயர்த்தி பேசி என் விஷயமாக இந்த வசனம் இறங்கி விட்டது, என்னுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகவாதியாக போய்விட்டேன் என்று சொல்லி நான் பயந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்ற அடிப்படையிலே இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். இதை கேட்டெடுத்துக்கிட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், சாபித்தவர்கள் அங்கே உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் வருத்தமோ வேற எதுவும் இல்லை, இந்த குர்ஆன் வசனம், இந்த குர்ஆன் வசனம் அவருடைய விஷயத்தில் இறங்கி விட்டது போன்ற பயந்து கொண்டு தான் ஒரு நரகவாதியாக போய்விட்டேனே, தன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து என்ற அச்சத்தோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் ஒரு சுவர்க்கவாதி அப்படின்னு சொல்லி அவர் சம்பந்தமா இந்த வசனம் வரல, அவர் ஒரு சுவர்க்கம் என்ற அர்த்தத்தில் அந்த இடத்திலே பேசுகிறார்கள். எண்ணத்தை அவர்கள் பயந்தார்களோ, நரகத்தில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன், நரகவாதிகளில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் என்று அவர்கள் பயந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பயத்துக்கு இல்லை அவர் நரகவாதி அல்ல, அவர் சுவர்க்கவாதி என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி எடுத்தார். இந்த நபி தோழர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு முன்னாலே நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்தும் ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தவர்கள். நாம் அந்தவுக்கு போகல, நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்த அந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? இந்த உலகத்தினுடைய ஹகாரத், கேவலத்தன்மை அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த உலகம் நிலையானது இல்லை என்கிறத விளங்கப்படுத்தினார்கள். ஆகிரா மகத்துவத்தை அவருடைய உள்ளத்தில் கொண்டு வந்தார்கள். ஆகிரா என்பது, மறுமை என்பது எப்படிப்பட்டது என்கிற உள்ளத்தை கொண்டு வந்தார்கள். நீங்கள் உலகத்துக்காக வேண்டி ஆகிராவை இழந்து விடார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதித்தார்கள். ஆகிராவுக்காக வேண்டி நீங்கள் உலகத்தை தியாகம் செய்யுங்கள் சொன்னார்கள். உலக இன்பங்களை மறுமைக்காக வேண்டி நீங்கள் தியாகம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தியாக உணர்வு எங்களிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த மறுமை வெற்றியை சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தியாக உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரையாம் என்று சொன்னால் மறுமையுடைய சிந்தனையை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய உலக வாழ்வினுடைய குறிக்கோளே ஆகிராத் தான். அப்படி இருக்கின்ற போது இந்த உலகத்துக்குள்ளே எங்களால் பூந்து இந்த உலக இன்பங்களுக்குள்ளே எங்களால் மூழ்கி போக முடியாது. அப்படி நாங்கள் மூழ்கி போனோம் என்று சொன்னால் எங்களுடைய குறிக்கோளை நாங்கள் மறந்துடுவோம். குறிக்கோளை மறந்தோம் என்று சொன்னால் நாளை மர்ம நாளிலே நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடிய துப்பாக்கியசாலியாக மாறி போய்விடுவோம். ஆகையினால கொஞ்சம் தியாக உணர்வை உள்ளத்தில் கொண்டு வருவோம். அன்றைய நபி தோழர்கள் இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை கடைபிடித்ததற்காக வேண்டி இப்படியெல்லாம் தியாகத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்படியெல்லாம் எங்களுக்கு அந்த தியாகம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய தியாகம் கொஞ்சம் உள்ளத்தோடு நஃப்ஸோடு போட்டி போட வேண்டியது, நஃப்ஸை தியாகம் செய்ய வேண்டியது. என்ன தியாகம்? உரிய நேரத்திலே நாங்கள் தொழ வேண்டும். உரிய நேரத்திலே அல்லாஹ்வை நாங்கள் நினைவு கூற வேண்டும். எங்களுடைய ஆடைகளிலே ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய பேச்சுகளிலே ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பெருமை தனத்தை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பெருமை இல்லாதவர்களாக தவாலுத்தன்மை, அதாவது அடக்க ஒடுக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்வை கொண்டு வர வேண்டும். மனிதர்கள் என்ற ரீதியிலே அவனும் என்னோடு என்னுடைய அல்லாஹ்வுடைய அடியான் என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பழக வேண்டும். மர்மைக்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும். அன்றைய அந்த நபி தோழர்கள் வாழ்ந்தது போன்று அவர்களும் ஒரே தக்கி பிறந்தவர்களா, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்குள் வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போதனைகள் அவர்களை மாற்றி எடுத்தது. அந்த போதனைகள் தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது. அந்த போதனைகளை சரியாக எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அதை பதித்தோம் என்று சொன்ன மட்டும்தான் இந்த சமூக சீர்கேடிலே இருந்து எங்களை நாங்கள் தூரமாக, வட்டியாக இருக்கட்டும், பதச்சனையாக இருக்கட்டும், போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன பாவமாக இருந்தாலும் அதை நாங்கள் இல்லாமலுக்காக வேண்டும் என்று சொன்னால் ஈமானிய உணர்வு இருந்தால் மட்டும்தான் இல்லாமலுக்காக. ஈமானிய அந்த உணர்வை நாங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடிய வழிகளை தேட வேண்டும். ஈமானிய உணர்வை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அடிக்கடி நிகழக்கூடிய இந்த மரணத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னரைகளிலே வாழக்கூடியவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நேற்று என்னோடு இருந்தவன் இன்னைக்கு மன்னரைக்கு போய்விட்டான்ங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வயதை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் 40 கடந்து 60 கடந்து போய்விட்டேன், என்னுடைய மரணத்துக்கு நான் தயாராகிவிட்டேன் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தைகளை நாங்கள் கூட்டினால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே இருந்து தவறுகள் இல்லாமல் போகும், நல்ல பழக்க வழக்கங்கள் வரப்பாகும். மர்மைக்காக வேண்டி நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகும். சுவர்க்கத்தை நான் அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய சில கட்டளைகளை நான் எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். அவ்வாறு முயற்சி செய்து அந்த கட்டளைகளை நாங்கள் உள்ளத்திலே உள்வாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடந்து நாளை மர்ம நாளிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜன்னா, அந்த சுவர்க்கத்தை எடுத்த எடுப்பிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.